Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி, கேரளா ஸ்டைல் எக் ரோஸ்ட். இந்த எக் ரோஸ்ட் பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ஆப்பம் மாதிரியான டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த எக் ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முட்டை ரோஸ்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan வெச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடாய் வரும்போது நம்ம 4 பல்லு பூண்டையும் ஒரு துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுல 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை. வெங்காயம் சீக்கிரமா வதக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போதான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடிச்சது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தான் நம்ம வதக்கணும். இப்ப மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளியை சேர்த்து கொடுக்கலாம். ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்பப்ப திறந்து இந்த மாதிரி கலந்து விடணும். இப்ப தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 1/4 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்து கொடுக்கலாம். இது இந்த தக்காளியோட புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க கூடாது, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வதக்கி எடுக்கலாம். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு முட்டையை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட முட்டை சேர்த்து மசாலாவோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையா நம்மளோட எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம், சப்பாத்தி, ரைஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.